நிலையில் ஆணவ கொலை செய்யப்பட்ட கவினின் உடல் அவரது பெற்றோரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். நிலையில் ஆணவ கொலை செய்யப்பட்ட கவினின் உடலை வாங்க பெற்றோர் மறுப்பு தெரிவித்திருந்த நிலையில் தொடர்ந்து பலகட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. முன்னதாக நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு முன்பாக பெண்ணினுடைய தாயை கைது செய்ய வேண்டும் என்றும் அவருடைய உறவினர்களும் பெற்றோர்களும் கோரிக்கை விடுத்திருந்தனர். நிலையில் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து கவினின் உடலை பெற்றுக்கொள்ள அவரது பெற்றோர்கள் சம்மதம் தெரிவித்திருந்தனர். இதையடுத்து திருநெல்வேலி அரசு தலைமை மருத்துவமனையில் தற்போது கவினின் உடலை ஒப்படைக்கக்கூடிய நிகழ்வு நடைபெற்று வருகிறது. அங்கு உறவினர்கள் மற்றும் பெற்றோர்கள் வந்திருக்கிறார்கள். முன்னதாக அமைச்சர் கே நேரு நிகழ்விடத்திற்கு வந்திருந்தார். தொடர்ந்து கவினுடைய உடலை பெற்றுக்கொண்ட பிறகாக அவருடைய இல்லத்திற்கு எடுத்துச் செல்லப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 5 நாட்களுக்கு பிறகு கவினின் உடலை உறவினர்கள் பெற்றிருக்கக்கூடிய நிலையில் கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சிவமணி இணைகிறார். அவரிடம் பேசலாம். சிவமணி, உடலை ஒப்படைக்கக்கூடிய நிகழ்வு நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்கள் என்ன? காயத்ரி, கடந்த 27ஆம் தேதி திருநெல்வேலியில் வெட்டு படுகொலை செய்யப்பட்ட ஐடி ஊழியர் கவின் அவர் உடல் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில உடற்கூறு பரிசோதனைக்கு பிறகு அங்கேயே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் உறவினர்கள் அவர் காதலித்ததாக கூறப்படக்கூடிய பெண்ணின் பெற்றோர்களை கைது செய்ததால் மட்டுமே உடலை வாங்கப் போவதாக அறிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் அவருடைய தந்தை சரவணன் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டார். ஏற்கனவே கொலை நடந்த அன்றே அவருடைய சகோதரன் சுர்ஜித் பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் சரணடைந்தார். அவர் மீது குண்டர் தடுப்பு சட்டம் உள்ளிட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தூத்துக்குடி மக்களவை உறுப்பினர், தமிழக அமைச்சர்கள் நேரு, அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் நேரடியாக சென்று உடலை வாங்க கோரி பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். 2 கட்டமாக அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. சமுதாய தலைவர்களாக, கட்சியினுடைய தலைவர்களாக இருக்கக்கூடிய ஜான் பாண்டியன், திருமாவளவன் உள்ளிட்டோரும் நேரடியாக சென்று அவருடைய உடலை வாங்குவதற்கான வலியுறுத்தல் நடைபெற்றது. இந்த நிலையில அவர்கள் உறவினர்கள், சமுதாய தலைவர்கள் ஆலோசனையின் பேரிலும், அரசியல் கட்சி தலைவர்கள், அமைச்சர்கள் ஆலோசனையின் பேரிலும் இன்றைக்கு உடலை பெற சம்மதித்து திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அந்த உடற்கூறு பரிசோதனை செய்யப்பட்டு வைக்கப்பட்டக்கூடிய பிணவரையிலிருந்து தற்போது உடலை பெற்றிருக்கிறார்கள். உடலை பெற்று இங்கிருந்து ஆறுமுகமங்கலத்திற்கு எடுத்து சென்று சாலை மார்க்கமாக எடுத்து சென்று இறுதி காரியங்களை செய்ய இருக்கிறார்கள். தற்போது தமிழக அமைச்சர் நேரு அந்த உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் சுகுமார் உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். அவர் தந்தை அந்த மகன் உடலை பார்த்து கதறி அழுது அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். தொடர்ந்து இங்கிருந்து உடல் ஆறுமுகமங்கலம் எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. காவல்துறை பாதுகாப்பு, திருநெல்வேலி மாநகர காவல்துறை ஆணையாளர் சந்தோஷ், திருநெல்வேலி மாநகர காவல்துறை துணை ஆணையர்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து காவல்துறை பாதுகாப்போடு உடல் எடுத்து செல்லப்பட இருக்கிறது. இதனிடையே அவர்களுடைய வன்கொடுமை சீர் நிதி அப்படிங்கிறது 12 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். அதனுடைய முதற்கட்டமாக 6 லட்சம் ரூபாய் நிதி ஏற்கனவே அவர் வீடுக்கு சென்று வழங்குவதற்காக கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பாளையங்கோட்டை வட்டாட்சியர் உள்ளிட்டோர் நேரடியாக சென்று வழங்குவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள். அவர்கள் நிதியை பெற வேண்டும், நிதியை பெற மறுத்த நிலையில தற்போது உடலை பெற்றிருக்கிறார்கள். நாளை இந்த நிதி முதற்கட்டமான 6 லட்சம் ரூபாய் நிதி தூத்துக்குடி மக்களவை உறுப்பினர் கனிமொழி, தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் நேரடியாக சென்று வழங்குவார்கள் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. நாளை நிதி வழங்கப்படும் என்ற நிலையில் உடல் தற்போது திருநெல்வேலி அந்த பிணவரையிலிருந்து சாலை மார்க்கமாக அரசு ஆம்புலன்ஸ் வாகனத்துல காவல்துறை பாதுகாப்போடு அவருடைய சொந்த கிராமமான ஆறுமுகமங்கலத்துக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. உடலை அவர் தந்தை சந்திரசேகர், சகோதரன் பிரவீன் உள்ளிட்டோர் பெற்று இங்கிருந்து உடலை இங்கிருந்து எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். நன்றி சிவமணி, கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்காக.